ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே நம்ம ஆனந்தி அண்ட் பாலு தான் சேருவாங்க. அவங்கள 2 பேரும் சேர்த்த போகிறது நம்ம கயல் தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ நம்ம கயல் பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் திரும்ப முடியாத சூழ்நிலை நம்ம கயலுக்கு இருக்குது. கண்டிப்பாக இப்படி ஒரு நிலமை பார்த்திங்கன்னா நம்ம கயலுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. இப்போது கோவப்பட்டு போனவங்க கோவப்பட்டதாகவே இருக்கட்டும், அது அந்த சம்மதமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாலினி ஒரு பக்கம், ஆனந்தி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க வராமல் இருக்கிறதே நல்லது, வந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பார்த்திங்கன்னா சாதுவாக பேசி எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கயலை போல் ஒரு பொண்ணு யாருமே இருக்க மாட்டா இந்த வீட்டுக்கு. அதாவது கயலுடைய குடும்பம், அதாவது மீனாட்சி அம்மாவுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லாமல் கயலுடைய குடும்பம்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு பொண்ணு கிட்ட அவங்களுடைய தங்கச்சியை பொண்ணு மருமகளாக ஏற்றுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மா புகழ்ந்து பேசுகிற விஷயங்கள் இருக்கே, பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு நம்ம கையிலுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்த ஷாலினிக்கும் ஆனந்திக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இங்கே பிரச்சனை தான் பண்ணிட்டு போகுவாங்க, மறுபடியும் இந்த குடும்பமே வேணாம், இந்த பொண்ணே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு பத்திரிக்கையோடு நிற்கிறாங்க. இதை விட பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்திக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி எதுவுமே இல்லை. இப்போவும் நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா எப்படியாவது மறைச்சி சொல்லவே கூடாது, என்னுடைய காதல் என்னோடவே போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போவும் நம்ம கயல் பார்த்திங்கன்னா விடுறதா இல்லை. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்குது, கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலைனால நம்ம ஆனந்தி அண்ட் ஷாலினி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அதில் கவனம் செலுத்த முடியாமல் பார்த்திங்கன்னா நம்ம கயல் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. இப்போது தாம்பலத்தோடு பார்த்திங்கன்னா வந்தவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போது உள்ளுக்குள்ளே போகும்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எதுவோ சரியில்லை, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இடிக்குது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல அப்படின்னும் போது நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சமாளிச்சிட்டாங்க. வெயிலாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது, அதனால் ஏசி போடலான்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு நிறைய கல்யாணம் வேலை வேறு இருக்குது, இதனால் நிறைய செலவு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாலினி ஒரு பக்கம், ஆனந்தி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் நல்லாவே சமாளித்து அனுப்பிடுறாங்க. இப்போவும் நம்ம ஆனந்திக்கு மனசே ஒத்து போகலை. ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை வேணாம், குடும்பத்தை குழப்ப வேணாம், சரியானதாகவே இருக்கட்டும், என்னுடைய காதல் எனக்குள்ளேயே மக்கி சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா இப்போ முடிவெடுத்துட்டாங்க. உண்மையை கடைசி வரைக்கும் நான் சொல்லவே போகிறதில்ல. ஏன்னா என் அக்காவுடைய நம்பிக்கை உடைக்கிறதாக இருக்குது, என் அக்காவுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் என்னால் உடஞ்சி போயிடக்கூடாது. இதனால் நான் எனக்கு என்ன கஷ்டம் என்னன்னாலும் நான் ஏற்படுத்திக்குவேன். வேறு யாருக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஷாலினி விட போகிறதில்ல, உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆனந்தியுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், ஆனந்தியுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுக்க போகிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு முக்கிய மூல காரணமே யார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம தனமாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம தனம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கல்யாணம் பெரிய எடுத்து சம்மதம், இதை விட்டுருக்கவே கூடாது, இதை விடவே கூடாது. பார்க்க அவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பானவங்களாக இருக்காங்க. இவங்க பார்த்தா நல்லவங்களாக இருக்காங்க. நம்ம ஆனந்திக்கு ஏற்ற குடும்பம், ஆனந்தியை நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க. அதனால் இதை விடவே கூடாது, ஆனந்தியை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப விடாப்படியாக போராட்டமாக இருந்தாங்க. நகையெல்லாம் கூட கழட்டி கொடுத்தாங்க, இதையெல்லாம் வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ தனம் தான் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க.
ஏன்னா என் தம்பி ரொம்ப பாவம். என் தம்பிக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆனந்தியை. என் தம்பி ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். அவன் ஆட்டோ ஓட்டி சமாளித்தா கூட பரவாயில்ல. ஆனந்தியுடைய சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் பார்த்திங்கன்னா இப்போ ஒத்த காலில் நிற்க போகிறாங்க. தனம் மூலயமா தான் வந்து 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா கல்யாணம் சிறப்பாக நடக்க போகுது. கல்யாணம் சிறப்பாக நடந்துடும். நம்ம கையில் விட மாட்டாங்க. நம்ம ஆனந்தியுடைய மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் எனக்கு முக்கியம். ஆனந்தியுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைக்குவாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தாங்க இதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கோபம் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, பயங்கரமாக இருக்க போகுது. இறங்கி அடிக்க போகிறாங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அவசர புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு புரிய வச்ச அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கையில் எந்த அளவுக்கு பாராட்டி பேசுனாங்களோ அதே வாயில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக பேச போகிறாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீயாக தான் இருக்குவே. உனக்கு எல்லாம் இப்படிலாம் ஆசையா உனக்கு உன் தங்கச்சியுடைய வாழ்க்கை கெடுக்கணும்னு? அதுவும் வந்து டாக்டர் படிக்கிற பொண்ணை போயிட்டு ஆட்டோ டிரைவருக்கு போய் கொடுக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் பார்த்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்க போகிறாங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அதையெல்லாம் நான் தாங்கிக்குவேன். அதையெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா வாழ போகிறது நம்ம ஆனந்தி, இந்த குடும்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலே வந்து இறங்க போகிறாங்க. இந்த கல்யாணம் முடியதோ இல்லையோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம தேவியையே சேர்த்து வைக்கணும். தேவியுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கையிலுடைய போராட்டம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் கிடையாது, போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கையிலுடைய கடமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது எல்லாருக்குமே. இதனால் வந்து நம்ம பாலு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தி எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்திக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம். குடும்பத்தோடைய ஆசீர்வாதத்தோடவும் குடும்பத்தோடைய சம்மதத்தோடையும் வந்து என்னுடைய கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிரச்சனையே வந்து இங்கே தான் ஸ்டார்ட். எங்கே நம்ம மீனாட்சி அம்மா கிட்டே இருந்து பத்திரிக்கை அடித்து ஊர் பூரா கொடுத்துட்டு இப்போது கல்யாணத்தை நிறுத்துங்க, ஆனந்தி வேறொரு பையனை லவ் பண்ணுறா, அவனுக்கு தான் வந்து நான் கொடுக்குவேன், இந்த குடும்பத்தை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக வந்து பயங்கர கோபமாக இருக்குவாங்க. கோபப்படுறது மட்டும் இல்லாமல் ஆனந்தி நல்லா இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் கையிலுடைய குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது, ஏன்னா என்னுடைய பையனுக்கும் சரி என்னுடைய குடும்பத்துக்கும் சரி அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம மீனாட்சி அம்மாவுடைய குடும்பமே வந்து பேச போகுது. இதையெல்லாம் தாண்டி ஆனந்தி பாலு 2 பேருமே வந்து எப்படி சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்ற விஷயத்த பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்